ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பவுலில் 2 கப்பு மாவு சேர்த்துருக்குற மைதா மாவு. அது இருக்கும் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாகம் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன். இப்போ இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். கலர் எது சேர்க்கல பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பிசு தன்மை வந்தால் போதும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊறி இருக்கிற மாவு எடுத்து நம்ம பாதுஷாக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. அதை மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம எல்லாமே சேர்த்து இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது முன்ன பின்ன பண்ணி இப்படி நல்லா திருப்பி விட்டு இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாக்கத்தில் இதை நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விடலாம். பாருங்கள், நம்மளோட பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.